வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேல்மாறல் பாராயணம் எப்படி படிக்கிறது சொல்லி அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம முதல்ல எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா விநாயகருக்கு விளக்கேற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை ரூமில் நீங்கள் டெய்லி ஒரு குறிப்பிட்ட விளக்கு ஏற்றிங்கன்னா ஒரு 3 5 அது எல்லாமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேல்மாறல் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகருக்கு துதி உங்களுக்கு எந்த துதி விநாயகர் பிடிக்குமோ அந்த துதி நீங்கள் சொல்லலாம். காமாட்சி அம்மன் விளக்கு, வாராகி அம்மன் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அவங்களே மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் எங்கள் அப்பன் சிவபெருமான். அவரை நினைக்காம நான் எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். அதனால் ஓம் நமச்சிவாய நாமமும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வேல்மாறல் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலோட மந்திரம் ஃபுல்லாக ஒன் டைம் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, அதை சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அது நம்ம 6 டைம்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வேல்மாறல் மந்திர அடி பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தின் உரை கருத்தன்மை நடத்து குகன் வெளி அதை 20 டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 64 64 அடியும் சொல்லும்போது ஒரு டைமும் இந்த திருத்தணியில் உரித்தருளும் அது சொன்னோம். அதே போல் முடிவில் எண்டில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று உயர்த்து மொழி கருத்தன்மை நடத்து குகன் மேலே 20 டைம்ஸ் முடியும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 டைம்ஸ், லாஸ்ட்டு ஒரு 20 டைம்ஸ், 40 டைம்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த 64க்கு நம்ம ஒரு டைமும் சொல்லும்போது அது ஒரு 64 மொத்தம் 104 ஆகுது. அதுக்கப்புறம் 61 35 32 2 இது 4 மந்திர அடியில் திருத்தணியில் உதித்தலும் அது ஒரு 4 சேர்த்திங்கன்னா 108 மொத்தம் நம்ம 108 முறை திருத்தணியில் உதித்தரலும் அது மந்திர அடி நம்ம சொல்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கடைசியாக லாஸ்ட்டில் இதே போல் வேலும் மயிலும் சேவலும் துணை அதையும் ஒரு 6 டைம் சொல்லிவிட்டு வேலுக்கு உண்டான பாடல் ஒன்று இருக்கும், அதையும் லாஸ்ட்டாக படிச்சுட்டு வேல்மாறல் பாராயணம் அதோட முடிச்சிடலாம். அதுவும் தாண்டி உங்களுக்கு முருகருக்கு வேறு எதனா பாராயணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு வாங்கும். நம்ம அந்த உட்காந்து நம்ம சொல்லும்போது தொடர்ந்து ஒரு 1/2 hour நம்ம அந்த சொல்கிறோம் இல்லையா, சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்போவுமே மனப்பாடாயிடும் இல்லையா. நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போதே லைஃப்பில் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும், அதுக்கப்புறமா ஃப்ரீயாக முதுமை காலத்தில் அமைதியாக உட்காந்துடலான்ட்டு. அதே போல் தான் இறைவனோட வழிபாடும் நம்மளுக்கு வயசு இருக்கும்பொழுதே இந்த விரதங்கள் வழிபாடு எல்லாமே பண்ணிட்டோம்னா நம்ம வயசான காலத்தில் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு நம்ம வாழ்நாளில் கடந்துடலாம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார முருகரை வேண்டிக்கிறேன்.